ஜியோ நிறுவனம் நாடு முழுவதும் செல்போன் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் 12 முதல் 25 விழுக்காடு வரைக்கும் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனம். அதாவது 155 ரூபாயாக இருந்த மாதாந்திர கட்டணம் 189 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த புதிய கட்டண உயர்வு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஜியோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் செல்போன் கட்டணத்தை 12 முதல் 25 விழுக்காடு வரை ஜியோ நிறுவனம் உயர்த்தியிருக்கிறது. இந்த புதிய கட்டண உயர்வு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஜியோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செல்போன் கட்டணத்தை ஜியோ நிறுவனம் உயர்த்தியிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைகிறார். என்ன விவரம் கணபதி? தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களுடைய கட்டணங்களை அதிகரிக்கும் என சமீப நாட்களாக பேசப்பட்டு வந்த நிலையிலே முதல் கட்டமாக ஜியோ தனது கட்டணங்களை உயர்த்தியிருக்கிறது. கட்டணங்களை நேரடியாக உயர்த்தாமல் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த புதிய திட்டங்களை பயன்படுத்தும் போது வாடிக்கையாளர்கள் முன்பை விட அதிக கட்டணம் அளிக்க வேண்டியிருக்கும். ஆகவே அந்த வகையிலே நேரடியாக கட்டணம் உயர்வு என்று இல்லாமல் புதிய திட்டங்கள் அறிமுகம், அதன் மூலம் புதிதாக கூடுதல் சேவைகள் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்திலே அதற்கான விலையும் அதிகரிக்கிறது என்கிற வகையிலே ஜியோ நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே போலவே ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஆகிய நிறுவனங்களும் தங்களுடைய கட்டணங்களை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இத்தகைய சூழல் காரணமாக கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பிலே இதனால் இந்த நிறுவனங்களின் வருவாய் அதிகரிக்கும் எனவும் அந்த நிறுவனங்களின் பங்குகளின் விலைகள் உயரும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையிலே நேற்றே அது போல நடைபெற்று இருக்கிறது. இந்த நிறுவனங்களின் பங்குகளின் விலை உயர்ந்திருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலை முதல் அறிவிப்பாக ஜியோவிடம் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஆகிய நிறுவனங்கள் தங்களுடைய கட்டணங்களை உயர்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் மற்றும் விஎஸ்என்எல் மட்டும் கட்டணங்களை உயர்த்துமா இல்லையா என்பது பின்னரே தெரிய வரும். மற்ற தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய கட்டணங்களை உயர்த்துகின்றன என்பது தற்போது தெளிவாகிறது. நன்றி கணபதி தகவல்களுக்கு.